Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேப்டன் சுபாசாவோட எபிசோட் 13 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல சுபாசாவோட வீட்ல சுபாசாவும் அவங்க அம்மாவும் ஜாலியா நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அத ரொபிரிட்டோ வந்துட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு. எப்பவுமே சுபாசாவோட ஃபேமிலி வந்துட்டு இதே மாதிரி ஹாப்பியா தான் இருக்கும். நான் தான் வந்துட்டு அந்த சந்தோஷத்தையே வந்துட்டு இப்ப பிரேக் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்கு. நான் கண்டிப்பா பிரேசிலுக்கு சுபாசாவை கூட்டு தான் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப சுபாசா இவர்கிட்ட வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொபிரிட்டோ சொல்லிடுறாரு. இப்ப இன்னொரு ப்ரீஃபெக்சர்ல நடக்கக்கூடிய ஒரு மேட்சை காட்டுறாங்க. அந்த ப்ரீஃபெக்சரோட ஃபேவரட்டான ஃபேன் ஃபேவரட் டீம்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு தெரியுமா? அது வந்துட்டு சாப்ரா எஃப்சி அப்படின்ற ஒரு டீம் தான். அந்த டீம் 5-6 பேர் வந்துட்டு ஒரே ஒரு பிளேயர் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா. அந்த பிளேயருமே வந்துட்டு இவங்களால பால ஸ்டீல் பண்ண முடியாத அளவுக்கு பத்திரமா அந்த பால பாத்துக்கிறான். இப்படியே கொஞ்ச நேரம் டைம் கடத்திக்கிட்டே இருக்கான். டைமே வந்துட்டு இப்ப கம்ப்ளீட் ஆயிடுது. ரெஃபரி விசில் பண்ணிடுறாரு. ஃபேன் ஃபேவரட்டான சாப்ரோ எஃப்சி அந்த ஒரு டீம் வந்துட்டு இந்த டீம் வந்துட்டு பீட் பண்ணிருக்காங்க. இந்த டீம் பீட் பண்ணிருப்பாங்க தெரியுமா? இவங்க பேர் வந்துட்டு ஃபோரானோ எஃப்சி. இந்த ஒரு டீம் தான் வந்துட்டு இப்ப நேஷனல்ஸ்க்கு போக போகுது இந்த ப்ரீஃபெக்சர்ல. இவ்வளவு நேரம் இந்த ஃபேன் ஃபேவரட் டீம்ல 5-6 பேரை கதற விட்டுக்கிட்டு இருந்தான் தெரியுமா? அவனோட பேர் வந்துட்டு மாட்சுயாமா. இவனுமே ஞாபகம் முக்கியமான கேரக்டர் நேஷனல்ஸ்ல. மிசாகி எல்லாமே நம்ம வந்துட்டு இந்த கேம்ல வின் பண்ணிட்டோம். நம்ம வந்துட்டு கண்டிப்பா மிசாகி மீட் பண்ணுவோம் நேஷனல்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் கேப்டன் எல்லாரும் பிளேயர்ஸ் சொல்றான். சோ மாட்சியாமா கூட பழைய ஸ்கூல்ல படிச்சவன் தான் வந்துட்டு மிசாக்கி. அவன் வந்துட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறான் மிசாக்கி வெயிட் பண்ணிக்கிட்டு நாங்க வந்துட்டு உன்னை நேஷனல்ஸ்ல பாக்குறதுக்காக வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மிசாக்கியை காட்டுறாங்க. அவங்க அப்பா வந்துட்டு பெயிண்டிங் இப்ப கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. அப்படின்னா நம்ம வந்துட்டு இப்ப அடுத்த வேற ஸ்கூலுக்கு போக போறாமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு மிசாக்கி கேக்குறான். ஆமா, உனக்கு இந்த நேஷனல்ஸ் கேம் முடிஞ்ச உடனே நம்ம வந்துட்டு அடுத்த செமஸ்டருக்கு உனக்கு வேற ஸ்கூல்ல தான் சேர்க்க போறோம். அதனால உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் நீ சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிடுறாரு. இப்போ ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. அங்க டாக்டர் வாக்கபாயசியை பார்த்துட்டு நீ வந்துட்டு நேஷனல்ஸ்க்கு போறத கனவு வந்துட்டு இப்ப நிப்பாட்டிரு அப்படின்னு சொல்லிடுறாரு. உன்னோட பாடி வந்துட்டு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகிட்டே இருக்குது. நீ வந்துட்டு உன்னோட பாடியை ரொம்பவே புஷ் பண்ணி இருக்கிற. உன்னோட காலு ஃபுல்லா ஹீல் ஆகிற வரைக்கும் நீ விளையாடாம இருக்கதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாரு. அடுத்து சாயங்காலம் சுபாசா வந்துட்டு ரொபிரிட்டோ கூட தனியா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த வாட்டி ரொபிரிட்டோ வந்துட்டு கொஞ்சம் கடுப்புலயே பால் வந்துட்டு கிக் பண்றாரு. ரொம்பவே பவர்ஃபுல்லா கிக் பண்றாரு. அதை ரிசீவ் பண்றதுக்கே சுபாசாக்கு கஷ்டமா இருக்குது. என்ன சுபாசா இது என்ன அவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்தவும் செய்றாரு. இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிடுறான். என்னாச்சு ரொபிரிட்டோக்கு என்னைக்குமே இல்லாத மாதிரி இன்னைக்கு ரொம்ப டிஃபரெண்டா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா யோசிக்கிறான். அடுத்து இவங்க பிராக்டிஸ் முடிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கப்ப ரொபிரிட்டோ வந்துட்டு நீ கூட பிரேசில் வரது நினைச்சோ நீ கன்ஃபார்ம் ஓகேவா தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஆமா, இதுல என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா கேக்குறான். இல்ல நீ என் கூட வந்துட்டா உங்க அம்மா இங்க வீட்டுல தனியா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொபிரிட்டோ கேக்குறாரு. இல்ல நானே வந்துட்டு பிரேசில் வரணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா சொல்றான். இல்ல எனக்கு என்னவோ நான் என்னோட ட்ரீம் உன் மேல கொஞ்சம் திணிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அது வந்துட்டு உன்னோட குடும்பத்தை உங்ககிட்ட இருந்து பிரிச்சிருப்போம்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அந்நேரம் பார்த்தா வாக்கபாயசி அங்க வரான். சுபாசா நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இந்த நேஷனல் டோர்னமெண்ட்ல உங்க கூட வர முடியாது அப்படின்னு சொல்றான். சுபாசா வந்துட்டு அப்படியே ஒரு ஷாக்கோட எந்திரிச்சிடுறான். என்னால இந்த இன்ஜுரியான கால வச்சுக்கிட்டு விளையாட முடியாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. நான் இங்க இருந்து கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே ஆகணும். அதனால சுபாசா நான் வந்துட்டு உங்ககிட்ட ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேன். நாங்க வர வரைக்கும் நீங்க வந்து அங்க நடக்கிற எல்லா கேம்ஸ்லயும் வின் பண்ணிக்கிட்டே மட்டும் இருங்க. என்னோட ட்ரீட்மெண்ட்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் நேஷனல் டோர்னமெண்ட்ல நான் வந்துட்டு லேட்டா கலந்துக்கிடுவேன். அப்ப கோஜிரோக்கு வந்துட்டு என்னை தாண்டி ஸ்கோர் பண்ணதுக்கு அவனுக்கு நான் திருப்பி கொடுக்க வேண்டியது இருக்குது. அதுவரை நீங்க வந்துட்டு கண்டினியூஸா வின் பண்ணிக்கிட்டே மட்டும் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்கபாயசி சொல்றான். ஓகே அப்படின்னா நான் வந்துட்டு அதுவரை வின் பண்றதுல மட்டும் போக்கஸ்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா சொல்றான். இப்ப நான் கட்சி டீம் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்ப எல்லாரும் ரொம்ப சத்தமே இல்லாம சும்மா விளையாண்டுகிட்டு இருக்காங்க. என்னடா இவ்வளவு சத்தமே இல்லாம விளையாண்டுகிட்டு இருக்கீங்க, நீங்க சத்தமா விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச் வந்து சத்தமா சொல்றாரு. கோச் வந்துட்டு அவர் பக்கத்துல இருந்தவர் கூட பேசுறாரு. வாக்கபாயசி இல்லாதது இந்த டீம் வந்துட்டு ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுது இல்ல. வாக்கபாயசி ஒரு கேப்டனா டீம் பெர்ஃபெக்ட்டா லீட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருந்தா. இப்ப வந்துட்டு அந்த இடத்துல யாருமே சரியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே இன்னுமே ஒரு சிலர் ஃபுல் எனர்ஜியோட விளையாண்டுகிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நம்ம சுபாசா மிசாக்கி ரெண்டு பேரையும் தான் சொல்றாரு. அவங்க வந்துட்டு தனியா எப்பயும் போல வேற லெவல்ல தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. இசிசாக்கி கோல் கீப்பர் அடிச்சிட்டு ஏன்டா இந்த கோல கூட தடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபயர்டா தான் இருக்கான். இன்னொருத்தர் வந்துட்டு இங்க ஃபயர்டா தான் இருக்காப்ல ஃபுல் எனர்ஜியோட அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்தவர் சொல்றாரு. இப்ப ரொபிரிட்டோ வீட்டுல இருக்கும்போது சுபாசாவோட அம்மா கிட்ட நீங்க வந்துட்டு சுபாசாவை கூட்டு போயிட்டு இங்க தனிமையா இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. எதுக்கு சடனா இந்த மாதிரி கேள்வி கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபாசாவோட அம்மா கேக்குறாங்க. ப்ளீஸ் எனக்காக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொபிரிட்டோ கேக்குறாரு. நான் வந்துட்டு தனிமையா இல்லன்னு சொல்லிட்டு சொன்னா அது பொய் தான். என்னோட ஹஸ்பண்ட் சொன்னது என்ன அப்படின்னா பசங்களோட ட்ரீமுக்கு நம்ம அப்பா அம்மா வந்துட்டு தடையா இருக்க கூடாது. இருந்தாலுமே சுபாஷ் வந்துட்டு இன்னுமே எலிமெண்டரி ஸ்கூல் படிக்கிற ரொம்ப சின்ன பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொபிரிட்டோ கேக்குறாரு. ஆனா அவன் வயசை விட அதிக லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பையன் தானே. அவன் வந்துட்டு கண்டிப்பா வேர்ல்டு கிளாஸ் ஃபுட்பால் பிளேயரா ஒரு நாள் ஆவாம்ல. அவன் எங்களை பத்தி யோசிக்காம அவனோட ட்ரீம் நோக்கி கரெக்டா போய்கிட்டு இருந்தனால எனக்கு போதும். அதுவே வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. இப்போ நான் கட்சி டீம் பிராக்டிஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க கோச் வந்துட்டு இன்னும் 3 நாளா நம்ம வந்துட்டு நேஷனல் டோர்னமெண்ட்டுக்கு கலந்துக்க போறோம். நான் வந்துட்டு இப்போ உங்களுக்கு புது கேப்டன் யாருன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றேன் அப்படின்னு கோச் சொல்றாரு. அப்படின்னா வாக்கபாயசி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி கேக்குறான். அவனோட இன்ஜுரினால அவனால நம்ம கூட டோர்னமெண்ட்டுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோச் சொல்றாரு. சோ நான் கட்சி டீமோட புது கேப்டன் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்ச் வந்து நேரா ஒரு சுபாஷா கிட்ட தூக்கி போடுறாரு. சுபாஷா தான் உங்க கேப்டன் அப்படின்னு சொல்றாரு. கோச்மே சுபாஷாவை கூப்பிட்டு நீ முன்னாடி வந்து கேப்டன் அன்னைக்கு நன்றி சொல்லிக்கோ டீம் மெம்பர்ஸ் கிட்ட அப்படின்னு சொல்றாரு. சுபாஷாவை முன்னாடி வந்தோடனே நம்ம ஜப்பான்ல பெஸ்ட் டீமா மாறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கிட்டு சொல்றேன். எல்லாருமே சேர்ந்து சொல்றாங்க. அதே மாதிரி சுபாஷா வீட்டுக்கு வந்தோடனே நான் கேப்டன் அப்பாயிண்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. அவங்க அம்மாக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வந்துட்டு இது ரொபிரிட்டோ கிட்ட சொல்லணும் அவர் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அவர் இப்பதான் வெளியே போனாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. ரொபிரிட்டோ வெளியே நடந்துட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு இதுல ஓகே தான் சொல்றாங்க. எனக்கு தான் எதுக்கு இப்படி ஃபீலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் முடியாம இருக்கிறாரு. இப்போ நேஷனல் டோர்னமெண்ட்டுக்கான நாளுமே வருது. நான் கட்சி டீம் வந்துட்டு ட்ரெயின்ல நேரா டோக்கியோக்கு கிளம்புறாங்க. சீரிங் கூட அப்புறம் இன்னும் நிறைய பசங்க எல்லாருமே வந்துட்டு நான் கட்சி டீம் சென்ட் ஆஃப் பண்றதுக்காக வந்து சீர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம கேப்டன் நம்மள சென்ட் ஆஃப் பண்றதுக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இசாவா சொல்றான். சுபாஷாவும் வெளியே ரொபிரிட்டோவை பார்த்துட்டு நான் வந்துட்டு கண்டிப்பா உங்க கூட பிரேசிலுக்கு வருவேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். வாக்கபாயசி ட்ரெயினை வந்துட்டு ரொம்பவே தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கா. நீங்க வந்துட்டு அங்க போய் ரீச் ஆகுங்க, நான் வந்துட்டு பின்னாடியே வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். இப்போ இவங்க எல்லாருமே ட்ரெயின்ல டோக்கியோ வந்து ரீச் ஆயிடுறாங்க. அங்க ரயில்வே ஸ்டேஷன்ல வேலை பார்க்குற ஒருத்தர் வந்துட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. டேய் பசங்க என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க ஒரு 2 பேர் வந்துட்டு பாஸ்போர்ட் விளையாண்டுட்டு இருக்காங்க. அது இவங்க பக்கத்து
வகையில நின்று பாஸ் பண்ணல, ஆளுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம்ல நின்னுக்கிட்டு மாறி மாறி அங்கிட்டு பாஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்க வேலை பாக்குறவர் வந்துட்டு இவங்களை பிடிக்க வராரு, வாட நம்ம ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு பால பாஸ் பண்ணி ஓடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ் போலயே அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி சொல்றான். டேய் மாசோ காசோ ரெண்டு பேரும் சீக்கிரம் வாங்கடா, நாங்க வந்து கிளம்ப போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டீம் மெம்பர்ஸ் எல்லாம் இவங்க வந்துட்டு கூப்பிடுறாங்க. சரி வாடா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இன்னொருத்தங்கிட்ட சொல்றான், இதான் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு கிக் பண்றான். நேரமே பால செஸ்ட்ல ரிசீவ் பண்ணிட்டு அங்க நான்கட்ஸ் டீமா பாக்குறான். நீங்களுமே நேஷனல்ஸ்க்கு தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான். இசிசாக்கி வந்துட்டு ஆமா அப்படின்னு சொல்றான். சரி உங்களை தோக்கடிக்கிறதுக்கு நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு கிளம்பிடுறான். இப்போ இந்த நேஷனல்ஸ் டோர்னமெண்ட் பத்தி ஒரு ஓவர் வியூ வந்துட்டு சொல்றாங்க. மொத்தமா டோக்கியோ சுத்தி இருக்க கண்ட்ரில இருந்து 48 டீம்ஸ் இதுல வந்துட்டு கலந்துக்க போகுது. மொத்தமா 8 குரூப் தனித்தனியா பிரிச்சிருக்காங்க. அதுல ஒரு குரூப்லயுமே வந்துட்டு 6 டீம் விளையாட போகுது. ஒரு குரூப்ல 2 டீம் செலக்ட் பண்ணுவாங்க. அப்ப 8 குரூப் மொத்தம் இருக்கு. அப்பனா 16 டீம் செலக்ட் பண்ணுவாங்க 48ல. அந்த 16ல இருந்து அடுத்து 8, 8ல இருந்து 4, 4ல இருந்து 2, 2ல இருந்து 1. அந்த 1 தான் நேஷனல் டோர்னமெண்ட் வின் பண்ண போற டீம். இதான் வந்துட்டு நேஷனல்ஸ்க்கான ஷெட்யூல். இப்போ ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி இருக்கு. அங்க வந்துட்டு எல்லா டீம் பிளேயர்ஸும் நின்னுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மிசாகியை பாக்குறதுக்காக மாட்சியமா பின்னாடி வந்து கூப்பிடுறான். இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு இப்ப நல்லா பேசிக்கிறாங்க. மிசாகி வந்துட்டு அவன் டீம் மெம்பர்ஸ் கிட்ட இதான் வந்துட்டு என்னோட பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ கொடுக்குறான். என்னோட பேர் வந்துட்டு மாட்சியமா, நான் தான் இந்த டீமோட கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இவன் வந்துட்டு எங்க கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு மிசாகி சுபாசாவை காட்டுறான். உன்னை நானே பாக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சேன். மிசாகி வந்துட்டு உன்னை பத்தி நிறையவே சொல்லிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சுபாசா கிட்ட வந்து கை கொடுத்துக்கிறான். அடுத்து சுபாசா கூட பழைய ஸ்கூல்ல படிச்ச ஒரு பொண்ணு இருக்கு தெரியுமா, அதுவுமே வருது. இதுதான் வந்துட்டு எங்களோட கேப்டன், இவரோட பேர் வந்துட்டு ஜுன் மிசுகி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இவனை வந்துட்டு நம்ம ஷார்ட்டா மிசுகி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். உன்னை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு கை கொடுத்துக்கிறாங்க. பொண்ணு ரொம்ப கியூட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி வந்துட்டு அந்த பொண்ணை பாத்துக்கிட்டு இருக்கான். நேரமே ஷோல்டர்ல வந்துட்டு ஒரு பெரிய உருவம் கையை வைக்குது. நீங்க வந்துட்டு நான்கு டீம் தானே தம்பிகளா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அவன் பார்த்தா 6 அடி உயரம் இருப்பான் போல, பயவுல அவ்வளவு உயரமா குண்டா இருக்கிறான். அவன் தான் வந்துட்டு ஒரு டீமோட கோல் கீப்பர். வாக்கபாயசி இந்த டோர்னமெண்ட் வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி சொல்றான். அப்படின்னா சரி இங்க நான் தான் இனிமே நம்பர் 1 கோல் கீப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்படியே இசிசாக்கி சைடுல பார்த்தா இவங்க ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு டென்ஸ் பார்த்தாங்க தெரியுமா, அந்த டீம் ஹானாவா டீமே அங்கதான் நின்னுகிட்டு இருக்காங்க. அடுத்து சுபாசா ஆவல எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மைவா எஃப்சியுமே வந்துடுறாங்க. கோஜிரோ கியூகா வந்துட்டு இருக்கான். சுபாசாவோட ஒட்டுமொத்த ஆப்பனன்ட்ஸ் ஒண்ணு கூட்டிட்டாங்க. இவங்க எல்லாரோட பேர்ல நம்ம கவாசி பேரை சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்துட்டு அந்த மேட்சஸ் அப்ப நான் சொல்றேன். ஆனா இது எல்லாருமே முக்கியமான கேரக்டர்ஸ் தான். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 8 குரூப்பா பிரிப்பாங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன் தெரியுமா, அது வந்துட்டு ஒரு சீட் போட்டு தான் பிரிப்பாங்க. ஒரு டீமோட கேப்டனுமே வந்துட்டு அந்த சீட் எடுக்கணும். அவங்களுக்கு எந்த குரூப்ல வருதோ அந்த குரூப்ல போய் இருந்துக்கிடணும். ஃபர்ஸ்ட் சுபாசாவை தான் கூப்பிடுறாங்க. சுபாசாவும் போய் சீட் எடுத்து கொடுக்குறான். அவனுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் குரூப்ல ஒரு டீமா கிடைச்சிருக்குது. அடுத்து கோஜிரோ போய் எடுக்கிறான். அவன் வந்துட்டு அந்த சீட்டை பார்த்து ஷாக் ஆயிடுறான். அப்படியே அவன் சுபாசாவை பார்த்து முறைக்கிறான். என்னடான்னு பார்த்தா அவனுக்கு ஃபர்ஸ்ட் குரூப்ல தான் கிடைச்சிருக்குது. ஃபர்ஸ்ட் குரூப்ல ஃபர்ஸ்ட் டீமா வந்துட்டு இருக்குது நான் கட்சி டீம், செகண்ட் டீமா தான் வந்துட்டு இவங்க இருக்காங்க. அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் கேமே மெய்வா எஃப்சி கூட தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்சி பிளேயர்ஸ் எல்லாம் வாயடிச்சு போயிடுறாங்க. கோர்ட்டுக்குள்ள வாங்கடி உங்களை பொறிச்சு எடுக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ வந்துட்டு இவங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டே சுபாஷ் வந்துட்டு இந்த நியூஸை வாக்கபாயசி கிட்ட சொல்றான். நாங்க வந்துட்டு எப்படி வின் பண்ணி ஃபைனல்ஸ் வந்துரும், ஃபைனல்ஸ்ல நீ வந்துட்டு எங்க கூட ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா சொல்றான். சரி ஓகே அப்படின்னு வாக்கபாயசி சொல்றான். போன் வச்சதுக்கு அப்புறம் வாக்கபாயசி வந்துட்டு ரொம்பவே கடுப்பாயிடுறான். எதுக்கு மேட்ச் வந்துட்டு இப்ப ஃபர்ஸ்ட் கேமா தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்டோ தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கான். அடுத்த நாளே நான் கட்சி டீமோட சேரிங் ஸ்குவாட் வந்துட்டு டோக்கியோ போறதுக்கு ரெடி ஆகிறாங்க. பாசமே வந்துட்டு ரோட்ல லிஃப்ட் கேக்குறான். ஆனா ஒரு வண்டி கூட லிஃப்ட் தரவே மாட்டேங்கிறாங்க. கடைசியில ஒரு ட்ரக்குக்காரர் வந்து நான் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. டோக்கியோ வரை நீங்க கூட்டு போயிருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேக்குறா. கண்டிப்பா கூட்டு போறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி அப்படின்னா எல்லாரும் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் கூப்பிடுறாங்க. பார்த்தா நான் கட்சி டீமோட மத்த பிளேயர்ஸ் எல்லாருமே ரெடியா தான் இருக்காங்க. நான் வந்துட்டு இத்தனை பேர்லாம் கூட்டு போக முடியாது, அது வந்துட்டு ரூல்ஸ்க்கு அகைன்ஸ்டா இருக்கும். அதனால நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ட்ரக்கா கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு பின்னாடி இன்னொரு 3 ட்ரக்கா கூப்பிட்டுறாரு. இப்போ 4 ட்ரக்ல இவங்க எல்லாருமே சேர்ந்து ஏறி கிளம்புறாங்க. நீங்க எதுக்கு அங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. நாங்க வந்துட்டு எங்க ஃபுட்பால் டீமுக்கு ஷேர் பண்றதுக்காக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் சொல்றான். ஆமா நீங்க எல்லாம் வந்துட்டு சியரிங் ஸ்குவாட்ல இருக்கிறவங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. எனக்குமே ஃபுட்பால்னா ரொம்பவே பிடிக்கும். ஆமா நீ வந்துட்டு ஒரு மேனேஜரா இருந்தப்பனா நீ அந்த டீமோட சேர்ந்து போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. நான் வந்துட்டு அந்த கோச் கிட்ட போய் மேனேஜரா இருக்கலாமான்னு சொல்லிட்டு தான் கேட்டேன். ஆனா அந்த ஆள் வந்துட்டு 3 லட்சம் மாதிரி எங்களுக்கு மேனேஜரே தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னை பத்தி விட்டுட்டாரு. அவரால் தான் என்னால மேனேஜர் ஆக முடியல. இருந்தாலும் நான் வந்துட்டு சுபாஷாக்காக போய் சேர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் சொல்றா. இப்ப டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ராப்பரா ஒரு செரிமனி மாதிரி நடத்துவாங்க தெரியுமா, அது மாதிரி ஒரு ஈவென்ட் நடத்துறாங்க. அதுல நான் கட்சி டீமோட கேப்டன் சுபாஷா வந்துட்டு உறுதிமொழி எடுக்கிறதுக்காக முன்னாடி கூப்பிடுறாங்க. நம்ம எல்லாருமே வந்துட்டு ஸ்போர்ட்மேன்ஷிப்போட ஒரு ப்ராப்பரான கேம் விளையாண்டு நியாயமான கேம் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா சொல்றான். அவன் வந்துட்டு சூப்பராவே சொல்லிட்டாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷாவோட அம்மாவை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப சுபாஷாக்கு பின்னாடி இருந்துகிட்டு இருந்த கோஜிரோ வந்துட்டு என்னது ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பா அப்பெல்லாம் எவன் விளையாடுவா அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. சோ நேஷனல் டோர்னமெண்ட் அடுத்த எபிசோட்ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் கேமே வந்துட்டு நம்ம நான் கட்சி வெர்சஸ் மெய்வா எஃப்சிக்கான கேம் தான். அது எப்படி போகுதுன்றத அடுத்த எபிசோட்ல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் गाइस.